ஆர்ட்டி கிராஃப்டி பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே பட்டர் ஸ்லைம் ரெடி பண்ண போகிறோம். இந்த பட்டர் ஸ்லைம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஷாம்பூ வேணும். நம்ம வீட்டில் எந்த ஷாம்பூ இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நம்ம இந்த ஸ்லைம் ரெடி பண்ணிடலாம். எக்ஸ்பைரியான ஷாம்பூவாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பட்டர் ஸ்லைம் மோஸ்ட்லி எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போது எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது பவுடர் ஃபுட் கலர் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூ கலரே உங்களுக்கு உங்களோட ஸ்லைமோட கலராக வரும். அப்படி இல்லைனா நீங்கள் பெயிண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா பெயிண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் இருந்ததுனால ஃபுட் கலரு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கலர் பவுடர் நல்லா அந்த ஷாம்பூவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடணும். இந்த ஸ்லைம் செய்யும் போது நம்ம கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ ஷாம்பு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. மைதாவோ இல்லைனா வீட் ஃப்ளார் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ணணும் இந்த பட்டர் ஸ்லைம் செய்யும் போது. ஏன்னா இதை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நல்லா சூப்பராக பட்டர் ஸ்லைம் மாதிரியே இருக்கிறது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணால் தான் ரெடி ஆகும். நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் கரெக்டாக ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்லைம் வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் இப்போ ஆட் பண்ணது மட்டும் வச்சே ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும்போது நம்ம அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு கையை வச்சு விளையாடணும். நம்மளுக்கு இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அதை விட விளையாடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்லைம் நம்மளோட நார்மல் ஸ்லைம் மாதிரி இருக்காது. நம்மளோட நார்மல் ஸ்லைமை நம்மளால் தூரமாக எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இது அவ்வளோ தூரம் எடுக்க முடியாது. இது அவ்வளோ லென்த்தாக வராது, ஆனால் கொஞ்சம் லென்த்தாக வரும். அதை விட நம்ம அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கும் போதும் அது அவ்வளோவா வராது. இப்போ நான் அதை வச்சு உங்களுக்கு விளையாடி காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம இப்போ தான் அந்த ஸ்லைம் செஞ்சனால இது கூட ஆட் பண்ணியிருந்த ஃபுட் கலர் கொஞ்சமாக கையில் ஒட்டுச்சு. ஆனால் இதை வச்சு நீங்கள் விளையாட அந்த ஃபுட் கலர் எதுவுமே கையில் ஸ்டிக் ஆகாது. ஸோ இந்த ஸ்லைம் நம்மளால் எப்படி வச்சு விளையாட முடியும் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியாது. பட் நம்மளால் அதை கொஞ்சமாக லைட்டாக எடுத்திங்கன்னா அது அப்படியே கீழே விழுவுற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்லைம் நீங்கள் ரெடி பண்ணிட்டதுக்கப்புறமா அது ஹார்ட் ஆகிட்ட மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்படி அப்போயும் ரெடி ஆகலைன்னா நீங்கள் இந்த கிளேவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைம் எதுலேயும் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் இது ரொம்ப வாட்டரியாக பண்ணிட்டீங்கன்னா அப்போ கொஞ்சமாக மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். அப்படி நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருந்தீங்க இந்த ஸ்லைம் விளையாடிட்டு ரொம்ப நேரம் அப்படியே தெரியாமல் காற்று வச்சுட்டீங்க, அப்போ காஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு க்ளே மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இந்த க்ளேவை நீங்கள் டைரெக்டாக ஏதாவது கிராஃப்ட் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருந்தனால அது கண்டிப்பாக ட்ரை ஆகிடும். ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இந்த ஸ்லைமை ரொம்பவே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். 2 பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சோம். அதுவும் 2 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடுச்சு. வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டர் ஸ்லைமாக இருக்கணுன்றதுக்காக எல்லோ கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் பட்டர் ஸ்லைம் வாங்கினோன்னா பட்டர் ஸ்லைமுக்கு அந்த பைனாப்பிள் எசன்ஸ் ஸ்மெல்லு, அப்புறம் வேறு ஏதாவது ஸ்மெல்லாம் கூட வரும். உங்கள்கிட்ட அந்த மாதிரி பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எசன்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்லைமில் அந்த எசன்ஸோட ஸ்மெல் வரும். ஸோ அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்லைமை ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம நார்மல் ஸ்லைம் மாதிரி தான், ஆனால் இது அவ்வளோ தூரம் நம்மளால் எடுக்க முடியாது. நான் கொஞ்சமாக தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஸ்லைம் தான் ரெடி ஆச்சு. நீங்கள் நிறைய ஆட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு செம்ம பெரிய ஸ்லைம் ரெடி ஆகும். இந்த ஸ்லைம் வச்சு உங்களால் ஸ்ட்ரெஸ் பால் கூட ரெடி பண்ண முடியும். அதாவது பலூனில் இதை போட்டு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி இருக்கும். அதை வச்சு விளையாடும் போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் அந்த ஸ்லைமை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மெயில் ஐடியில் உங்களோட ஸ்லைமோட ஃபோட்டோஸோ இல்லைனா வீடியோஸோ சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.